வணக்கம். இன்னைக்கு 14 ஜனவரி 2022. நேரம் சரியா 8:59 ஆகுது. இன்னைக்கு நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்தி வீடியோ போட முடியல. நேத்தி காத்தால டைமில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனதுனால வெளியில் இருந்தேன். அதனால் நான் ரோபோ மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், வீடியோ போட முடியல. நேத்தி என்ன நடந்ததுன்றத ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நேத்தி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு பை வந்தது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நேத்தி பை வந்தது ஒரு லாட், அதுக்கப்புறமா செல்லு ஒரு லாட், திரும்ப பை 2 லாட், திரும்ப செல்லு 2 லாட், திரும்ப பை 4 லாட், திரும்ப செல்லு 4 லாட், திரும்ப பை 8 லாட், திரும்ப செல்லு 8 லாட். இதில் பார்த்தீங்கன்னா நேத்தி எனக்கு நான் கரெக்டாக வர்றதுக்கு 1 மணிக்கிட்ட, அதாவது நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் ஆன்லைனில் இருந்தேன். த்ரூ என்னுடைய விபிஎஸ் மூலமாக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரெக்கார்டிங் மொபைலில் பண்ண முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா நான் முழுவதுமாகவே ஃபுல்லாகவே இருந்தேன். ஆல்மோஸ்ட் 9,000 ரூபா வரையும் மைனஸ் வந்தது. ஆனால் எனக்கு லிமிட் இருக்குது. சரி, நேற்று எக்ஸ்பைரின்றதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். எனக்கு மார்க்கெட் முடியும் போது எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9,500 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது. ஏன்னா நான் வேறு சிஸ்டமில் வச்சு நான் விபிஎஸ் கனெக்ட் பண்ணதுனால அதில் ரெக்கார்டிங்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையல. இருந்தாலும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பையில் 8, செல்லில் 8, செல்லில் 8வது ரவுண்டு போகும்போது, அதாவது 1, 2, 4, 8, இதுதான் 8வது போகும்போது நமக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் அந்த 9,000 ரூபா லாஸ் ரிகவர் ஆகி கிடச்சிது. ஸோ இதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்றைய தினத்துடைய கான்ட்ராக்ட் ஷீட்டை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் சாதாரணமாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பைரி ட்ரேடிங்கும் பண்ணுறது வழக்கம். ஸோ அதனுடைய ட்ரேடும் இது உள்ள கலந்துருக்கிறதுனால ஜஸ்ட்டு நேற்று என்ன நடந்திருக்குன்றதை காட்டுறேன் ஓரளவுக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நேத்தி 13ஆம் தேதி இதனோட கிளைண்ட் ஐடி. நேத்தி பார்த்தீங்கன்னா ஓவரால் 47,593 ரூபா கிட்ட நேத்தி ப்ராஃபிட்டு. யூஸ்வலாக எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய லாட் இருக்கும் சாதாரணமாக. அதெல்லாம் போக நேத்தி எனக்கு லாபம் மட்டும் 29,818 ரூபா. இதில் 9,000 ரூபா மட்டும்தான் ரோபோ மூலமாக நம்ம ஓஆர்பி மூலமாக வந்திருக்கக்கூடிய லாபமானது. மற்ற இதில் 47,000 ரூபாவில் 9,000 மட்டும்தான் ரோபோ மூலமாக வந்தது. மற்ற 37,000 ரூபான்றது நான் சாதாரணமாக எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணுவேன், அதில் வந்தது. இது வியாழக்கிழமை அந்த மாதிரி டைமில். ஸோ அதன் அடிப்படையில் நேற்று ரோபோ மூலமாக வந்த ப்ராஃபிட் 9,000 ரூபான்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஓவரால் இதில் 47,593 ரூபா நெட்டு ப்ராஃபிட் ஒரு 30,000 ரூபா கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரேடு இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆன உடனே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமைன்னு வரும்போது நாம் எப்பயுமே அவுட் ஆஃப் த மணி கால் 200 பாயிண்ட்டு, அதே போல் அவுட் ஆஃப் த மணி புட்டு 200 பாயிண்ட் எடுக்கிறதா வழக்கம். இப்போ நான் ஒரு அட்டவணை சொல்கிறேன். இந்த அட்டவணையை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இன்னொரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை எடுக்கும்போது 100லேருந்து 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி புட்டு எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமை வரும்போது ஒரு 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி புட்டு எடுத்துக்கோங்க. செவ்வாய் புதன்றது நீங்கள் அட் த மணி காலே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. செவ்வாய் புதனில் ப்ரைஸ், அதாவது அந்த ப்ரீமியமுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். வியாழக்கிழமைன்னு வரும்போது நீங்கள் எந்த மணி ஒரு 100 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு ரெக்கமெண்டேஷன். இதை எடுத்து பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. ஒரே மாதிரியே செய்யலாம், ஒரே மாதிரியே அட் த மணியும் செய்யலாம். ஒரே மாதிரியே அட் த மணி செஞ்சாலே போதுமானது. இல்லை எனக்கு ப்ரீமியம் கம்மியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி, திங்கக்கிழமை ஒரு 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி, செவ்வாய் புதன் ஆனது அட் த மணி. அட் த மணினா இந்த இடத்துல எதுவுமே போடக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப பிளைனாக இருக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்ற இடத்துல பிளைனாக இருந்ததுன்னா அது அட் த மணி எடுக்கும். வியாழக்கிழமை ஒரு 100 பாயிண்ட் இந்த மணி எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை அட் த மணி எடுத்தோம்னா டைம் டிக்கேனால அதனுடைய ரேட் ஓப்பனிங்லேயே குறைய ஆரம்பிச்சிடும். 50, 100க்கு வந்துடும்.
அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணலனா கூட மார்க்கெட் அங்கேயே இருந்தாலே நமக்கு அது வந்து ஜீரோவில் முடிஞ்சிடும். அதனால் வியாழக்கிழமை மட்டும் ஒரு 100 பாயிண்ட் இந்த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. கரெக்டாக 9 மணி 15 நிமிஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு 300 பாயிண்ட் கிட்ட மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் 2 கேண்டில் இருக்குது நமக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் கேண்டிலில் நமக்கு ரேஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறோம், உடனே செல் வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் நெஸ்லையும் விழுந்திருக்கு. 37,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், நியூட்ரலில் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆர்டர் புக்கில் பார்க்குறோம், செல்லு வந்து இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பார்க்குறோம், பை சிக்னல் வந்திருக்கு. பை சிக்னலில் ஒரு லாட் எடுத்திருக்கு கால் ஆப்ஷன் ரோபோ மூலமாக. சார்ட்லேயும் பார்க்குறோம், 38,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது கால் ஆப்ஷனுடைய எம்டிஎம். ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், 621 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. டைம் பார்க்குறோம், 9 மணி 45 நிமிஷம் இருக்குது. இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,323 ரூபா இருக்குது. மணி 10:45 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு பை வந்தது. பை வந்ததுக்கப்புறம் திரும்ப செல் வந்திருக்கு. செல் வரும்போது இந்த வாட்டி 2 லாட் எடுத்திருக்கு. அதாவது ஹைப்ரிட்டில் 2 லாட் வந்து புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. இப்போதைக்கு ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், 1,383 ரூபா இருக்குது. இப்போதைக்கு 2 லாட்டு 37,900 புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறோம். பை வந்திருக்கு. திரும்ப பை வந்தவுடனே இந்த புட் ஆப்ஷன் கட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் 2 லாட் பையில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 2,000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. டைம் பார்க்குறோம், 11 ஆகுது. இப்போ பார்க்குறோம், செல்லு வந்திருக்கு. செல்லு வந்த உடனே ரோபோவில் 4 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு 4 லாட் இருக்குது. புட் ஆப்ஷன் பையில் இருக்குது. ஹைப்ரிட்டில் 4 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 3,500 ரூபா வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 11 ஆகுது. இப்போ நமக்கு பார்க்குறோம், மார்க்கெட் நல்லா கீழே வந்துருச்சு. நமக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ண வேணும்னு தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று பண்ணாதனால இன்றைக்கி வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி கண்டிப்பாக நேற்று நடந்தது எடுத்து போடணுன்றதுனால. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எல் வந்து 500 ரூபா இருக்குது. ஒரு 1000 ரூபா வந்த உடனே நான் வந்து அதை ட்ரைலிங்கில் போட்டு வச்சிடுறேன். ஒரு 1000 ரூபா வந்த உடனே எனக்கு வந்து ஒரு 300 ரூபா வந்து ட்ரைல் ஆகிற மாதிரி நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ 1000 ரூபா வந்தால் ட்ரைல் ஆகிட்டோம். 1000 ரூபா வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் ஆகிட்டு போயிட்டுருக்கு 864 ரூபா. ஏன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஜஸ்ட்டு நேற்று வீடியோ போடணும், ப்ளஸ் இன்றைக்கி ட்ரேடு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம அது மாதிரி போடுறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைல் ஆகிட்டுருக்கு. 1,063 ரூபா இருக்குது, 1,083 ரூபா அது மாதிரி போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டு. 1,300 ரூபா வந்துச்சு. இப்போ 1000 ரூபா ட்ரைல் ஆகிருக்கு. 1,100 அவ்வளோதான் ட்ரைல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இதோட மண்டே வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.